அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில இருக்கோம். சென்னையில செயின்ட் தாமஸ் மவுண்ட் புனித தோமையார் திருத்தலத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த சர்ச்சுக்கு வரணுன்றது பார்த்தீங்கன்னா, என்னோட ரொம்ப நாள் ஆசை. இன்னைக்கு தான் அது நிறைவேறுச்சுன்னு சொல்லலாம். சென்னையில உள்ள புனித தோமையார் மலை திருத்தலத்துக்கு இங்க வந்து ஜெபிக்கணும் ரொம்ப ஆசை. ஏன்னா 12 திருத்தூதர்கள்ல ஒருத்தர் வந்து நம்ம தோமையார் இல்லைங்களா? இறைவனோட அருளால அந்த ஆசை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைவேறிச்சு. என் வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு மறக்க முடியாத நாளா இது மாறிடுச்சு. பார்த்தீங்கன்னா, நம்போ சர்ச் என்ட்ரன்ஸ்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் நடந்து தான் போகணும். இந்த இடத்துக்கு நடந்து போலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 2 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் அந்த சைட்ல வந்து நம்மளுக்கு பார்க்கிங் குடுக்குறாங்க. அந்த பார்க்கிங்ல பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஃபுல்லா மேலலாம் கார் போறதில்ல. நடக்க முடியல, கொஞ்சம் இது, அது அப்படி இருந்துச்சுன்னா, நடக்க முடியாதவங்க, வயசானவங்க, அப்படி இருக்கும் பொழுது, அங்க வந்து நம்பளுக்கு பேட்டரி வெஹிக்கிள் ஒண்ணு இருக்குது. அந்த பேட்டரி வெஹிக்கிள்ல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா போலாம். நம்மளால நடக்க முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, நார்மலாவே வயசானவங்க நடக்க முடியல நம்மள கேட்டுக்கிட்டாவே, நம்மள வந்து ஒரு பேட்டரி வண்டியில இட்டுட்டு போறாங்க. இட்டுட்டு போறது மட்டும் இல்ல, அங்க போயிட்டு நம்ப திருப்பி அவங்க நம்பர் குடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம திருப்பி நம்ம முடிச்சுட்டு கால் பண்ணோம்னா, திருப்பி வந்து நம்மள பிக்கப் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம போயிட்டுருக்கும்போது அந்த வண்டி ஓட்டுற வெஹிக்கிள் அங்கிள் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, சர்ச்ச பத்திலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம மலைய நோக்கி நடந்து போதும் பார்த்தீங்கன்னா, மனசுல ஒரு வித்தியாசமான அமைதி. பார்த்தீங்கன்னா, மேல போக 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 டவர் கூட கிடைக்கிறதில்ல மொபைல்ல. ஸோ எல்லாத்தையும் விட்டுட்டு, இந்த சிட்டியோட பரபரப்பெல்லாம் விட்டுட்டு ரொம்ப அமைதியா இருக்கிற மாரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. நம்ம அப்படியே இறைவனை நோக்கி செல்ற ஒரு சூப்பரான ஒரு ஆன்மீக பயணமா நம்ம உணர்ந்தேன் நானு. இந்த திருத்தல பார்த்தீங்கன்னா, இன்னொரு சிறப்பு அம்சம் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட் பக்கத்திலேயே தான் இருக்குது இல்லைங்களா? ஸோ மலைக்கு போயி நம்ம நின்னு பார்க்கும்போது, சின்ன பிள்ளையில எப்படி ஃப்ளைட் போனா அண்ணாந்து பார்ப்போம். ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, நான் இருக்கும்போது ஒரு 3 ஃப்ளைட் வந்துச்சு. ஒரு 2 ஃப்ளைட்ட நான் கேட்ச் பண்ணேன். அதுக்கப்புறம் அது டேக் ஆஃப் ஆவறது, தரையில இறங்குறது, ரொம்ப அழகா பார்க்க முடிஞ்சுச்சு. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ரொம்ப கிட்ட பார்த்தது நம்பளுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மலை உச்சியில போறப்போ, அந்த மலை உச்சிக்கு போனப்போ ரொம்பவே ஹேப்பியா இருந்துச்சு. பல நூற்றாண்டுகளா பார்த்தீங்கன்னா, எண்ணற்ற மக்கள் வந்து ஜெபிச்சு, இந்த நம்ம புனிதர்கிட்ட இருந்து இந்த இடத்துல நிற்பதே பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஆசீர்வாதமா ஃபீல் பண்ணேன். இந்த திருத்தலத்துல உள்ளே போம்போது பார்த்தீங்கன்னா, தோமையரோட திருப்பண்டங்கள்ல ஒரு பகுதி அவரோட போனோட ஒரு பகுதி இங்க வைக்கப்பட்டிருக்கிறதா கூறப்படுறது. அந்த இடத்துல மண்டியிட்டு ஜெபிக்கும் பொழுது, வார்த்தைகளால விவரிக்க முடியாது. ரொம்ப அமைதியும், நெருக்கமும், உள்ளத்துக்கு ஒரு நெகிழ்ச்சியா இருந்தது. என்னோட ஃபேமிலிக்காகவும், ஃப்ரெண்ட்ஸ்க்காகவும், என் யூடியூப் சேனலுக்காகவும், இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்காகவுமே நானு ப்ரே பண்ணிக்கிட்டேன். அது From there, he was chased. There was no church built. In the third century, there was no church. Even when he came here, there was no church built. That is in the third century. What? The Indians covered everything up. The Dutch people came here in the 15th century and they built this church, they built that church, and they built the Chinnamala church. The Dutch people. In the 17th century, the British came here, chased away the Dutch and the French from here to Pondicherry, and they took away this place as a military barracks. This was a military barracks. Yeah. And There's a this military- gentleman, William Lambert, eh, he was the gentleman who measured India from here right up till the Himalayas. Eh? That's the legacy of this place. Nothing else. What a mass? 6 o'clock. Tamila, mass? Yeah, Tamil only. 5:45. 1 hour. அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டு மட்டும் இல்ல, இந்தியாவிலே மிக முக்கியமான ஒரு கிறிஸ்துவ புனித தலமான தோமையார் மலை திருத்தலம். அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். செயின்ட் தாமஸ் மவுண்ட்க்கு தான் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா, இதுதான் என்ட்ரன்ஸு. என்ட்ரன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 2 கிலோமீட்டர் வேண்டியிருக்கும். சென்னையில வந்து பரங்கிமலையில அமைந்துள்ள இந்த புனித மலை வந்து பார்த்தீங்கன்னா, ஆயிரக்கணக்கான விசுவாசிகளோட நம்பிக்கையின் அடையாளமா இருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல பல பகுதிகளில் இருந்தும், வெளிநாடுகளில இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த புனித தலமான இந்த செயின்ட் தாமஸ் மவுண்ட்க்கு வந்து ஜெபிச்சு,
இறையருள பெற்றுக்கொள்றாங்க. நம்ம புனித தோமையார் யாருன்னு தெரியும்னு நினைக்கிறேன். புனித தோமையார் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவினோட 12 திருத்தூதர்கள்ல ஒருத்தரு. அவரு சந்தேகித்த தோமா அப்படின்னு அறியப்பட்டாலும், அவருடைய வாழ்க்கை முழுசுமே பார்த்தீங்கன்னா, உறுதியான விசுவாசத்தின் சாட்சியா அவர் மாறினாரு. இயேசு உயிர்த்தெழுந்த செய்திய மற்ற சீடர்கள் கூறிய பொழுது தோமா அத உடனடியே நம்பல. அவருடைய கைகள்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட கைகளில அவரோட ஆணிகளின் தழும்புகள நான் காணாவிட்டால் நம்ப மாட்டேன்னு சொன்னாரு. ஆனா, உயிர்த்தெழுந்த இயேசு அவருக்கு நேர்ல தோன்றி அவருடைய காயங்கள தொட அனுமதித்தபோது, தோமா வந்து பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய விசுவாச அறிக்கைய வெளியிட்டாரு. என் ஆண்டவரும், என் கடவுளும் நீரே. இந்த ஒரு வார்த்தை அவரோட வாழ்க்கைய முழுமையா மாத்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தோமியார் உலகத்துல பல பகுதிகளுக்கு வந்து நற்செய்திய எடுத்து சொல்ல தொடங்கினாரு. திருச்சபை மரபின்படி பார்த்தீங்கன்னா, கிபி 52ஆம் ஆண்டு புனித தோமியார் வந்து இந்தியாவுக்கு வந்தாரு. முதல்ல கேரளாவுல பல பகுதிகள்ல நற்செய்தி அறிவித்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பலர கிறிஸ்துவ விசுவாசத்துக்கும் அழைச்சாரு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு வந்து இப்போ இங்க இருக்கிற இந்த சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்கள்ல வந்து நற்செய்தி பணிய மேற்கொண்டாரு. அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, பல சவால்களும், எதிர்ப்புகளும் இருந்துச்சு. இருப்பினும் அவரு அஞ்சாம இயேசுவோட அன்பையும், ரட்சிப்போட செய்தியையும் அறிவிச்சாரு. பல மக்கள் பார்த்தீங்கன்னா, அவரோட போதனைகளால ஈர்க்கப்பட்டு கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்டாங்க. இறுதியா தனது வாழ்நாள்ல இறுதி கட்டத்துல அவர் இந்த பரங்கி மலையில தங்கி ஜெபிச்சு வந்தாரு. அப்படின்னு மரபு சொல்லுது. அவரு இயேசுவோட நற்செய்திய அறிவிக்கிறதற்காக எதிரிகளால துன்புறுத்தப்பட்டாரு. அதாவது கிபி 72ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா, இந்த மலையில ஜெபிச்சு கொண்டிருக்கும்போது, ஈட்டியால குத்தப்பட்டு மரசாட்சியா உயிர் துறந்தாருன்னு பாரம்பரிய நம்பிக்கை நம்மளுக்கு சொல்லுது. ஆனா, இந்த மலை பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்களுக்கு ஒரு மிகவும் புனிதமான இடமா இப்ப மாறி இருக்குது. பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு போர்த்துகீசிய கிறிஸ்துவர்கள் இந்த இடத்துல முக்கியத்துவத்த உணர்ந்து மலையின் உச்சியில வந்து ஒரு சிறிய ஆலயத்த கட்டுனாங்க. அதுக்கப்புறம் விரிவாக்கப்பட்டு இப்ப நாம பார்க்குற இந்த அழகிய ஆலயமா வந்து இப்போ வளர்ந்து இருக்குது. மலையில உச்சியில இருந்து பார்த்தீங்கன்னா, சென்னையோட ஃபுல் சிட்டியே நம்ம அழகான அந்த காட்சிய நம்ம பார்க்கலாம். ஆனா, அத விட அழகானது இங்க அனுபவிக்கப்படும் இறை சமாதானம்னே சொல்லலாம். மலை ஏறி செல்லும்போது பார்த்தீங்கன்னா, பாதையில வந்து லாஸ்ட்டா வரும் அது. அதுல பார்த்தீங்கன்னா, அந்த சிலுவ பாதையினுடைய 14 நிலைகளும் அமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு நிலையிலும் வந்து இயேசுவின் பாடுகளையும், துன்பங்களையும் தியானிக்க முடிகிறது. பல பக்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, முழு மனதோடு ஜெபிச்சு கொண்டு இந்த படிகள வந்து ஏறுறாங்க. பலர் தங்களுடைய வாழ்க்கையில நடந்த அற்புத அனுபவங்கள பகிர்ந்து கொள்றாங்க. நோயிலிருந்து குணமடைஞ்சவங்க, வேலை கிடைச்சவங்க, குடும்ப பிரச்சனைகள்லாம் தீர்ந்தவங்க, குழந்தை மகப்பேறு பெற்றவர்கள் என பலர் நன்றியுடன் இந்த திருத்தலத்திற்கு மீண்டும் மீண்டும் வந்துகிட்டே தான் இருக்காங்க. இந்த புண்ணிய தலம் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு முக்கியமான பாடத்த கத்துக் கொடுக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, விசுவாசம் என்பது சந்தேகம் இல்லாத நிலை இல்ல. சந்தேகங்களை கடந்து இறைவனை முழுமையா நம்புற ஒரு நிலை. தோமையார் வந்து ஃபர்ஸ்ட் சந்தேகப்பட்டாரு. ஆனா, அவர் அந்த சந்தேகத்திலேயே தங்கி விடவில்லை. உண்மைய தேடினாரு. இறுதியில இயேசுவ வந்து முழுமையா ஏத்துக்கிட்டாரு. நாமும் வாழ்க்கையில பல சோதனைகள நம்ம சந்திக்கிறோம் இல்ல? சில நேரங்கள்ல இறைவன் நம்ம கேட்கிறாரா என்று கூட நம்மளுக்கு சந்தேகம் வருது. ஆனா, புனித தோமையார் நமக்கு சொல்றது என்ன தெரியுமா? நம்பிக்கைய இழக்காதீங்க. இயேசு உங்க கூட தான் இருக்கிறாரு. இன்னைக்கு புனித தோமையார் இந்த மலை திருத்தலத்த நினைவு கூரும் பொழுது, நாமும் ஒரு சிறிய ஜெபத்த செய்வோமா? புனித தோமையாரே, இந்தியாவில் நற்செய்தியை விதைத்த திருத்தூதரே, எங்கள் குடும்பங்களுக்காக மன்றாடுகின்றோம். எங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக ஜெபிக்கின்றோம். நோயில் இருப்பவருக்கு குணமளிக்க இறைவனிடம் வேண்டிக் கொள்ளும். வேலை தேடுவோருக்கும் தொழில் செய்வோருக்கும் ஆசிர்வாதங்களை பெற்றுத்தரும். எங்கள் விசுவாசம் பலவீனமாக இருக்கும் நேரங்களில் இயேசுவை நம்பும் உறுதியை எங்களுக்கு வழங்க உதவி செய்தருளும். நாங்களும் உங்களைப் போல என் ஆண்டவரும் என் கடவுளும் நீரே என்று முழு மனதுடன் சொல்லும் அருளை பெற்றிட செய்யும். ஆமென். புனித தோமையார் சந்தேகத்திலிருந்து விசுவாசத்துக்கு பயணம் செஞ்சாரு.
அதுபோல நம்முடைய வாழ்க்கையும் சந்தேகங்கள், பயங்கள், சோதனைகள் அனைத்தையும் வந்து நம்ம இறைவன்ட்ட ஒப்படைச்சுட்டு, நீங்களும் வாய்ப்பு கிடைச்சா ஆ ஒப்படைச்சுருவோம் நம்போ. நீங்க கூட ஒரு நாள் இந்த வாய்ப்பு கிடைச்சா இந்த செயின்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு வந்து பாருங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. ஒரு அமைதியா இருக்கு. சூப்பரா இருக்கு. இங்க கிடைக்கிற அமைதி, இறை அனுபவம், இந்த விசுவாசத்தோட ஆழம் கண்டிப்பா உங்க வாழ்க்கைய மாத்தும். புனித தோமையாரே எங்களுக்காக மன்றாடும். எங்கள் குடும்பங்களையும், கனவுகளையும், வாழ்க்கையும் இறைவனிடம் ஒப்படைக்க எங்களுக்கு உதவி செய்தருளும். ஆமேன். என் ஆண்டவரும், என் கடவுளும் நீரே. புனித தோமையார் கூறியது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கீழ டவுன்ல வந்து ஒரு எக்ஸிபிஷன் மாரி வச்சிருக்காங்க. இந்த புனித தோமையார் திருத்தலம் வந்து ஒரு சாதாரண ஆலயம் மட்டும் இல்ல. இது இந்திய கிறிஸ்துவ வரலாற்றில் உயிரோட்டமான சாட்சியா விளங்குது. இந்த புனித திருத்தலத்துக்குள்ள நுழையும்போது பார்த்தீங்கன்னா, பல நூற்றாண்டுகளா பாதுகாக்கப்பட்ட வரும் அரிய புனித நினைவுச் சின்னங்கள பார்க்க முடியுது. அவை வந்து பார்த்தீங்கன்னா, புனித தோமையாரின் மறைபணி மற்றும் மறைசாட்சியின் வரலாற்றை நமக்கு நினைவூட்டுது. பாரம்பரிய நம்பிக்கையின்படி புனித தோமையார் இந்த மலையில ஜெபித்த இடம் மிகவும் மதிப்புடன் பாதுகாக்கப்படுது. மேலும் பார்த்தீங்கன்னா, அவருடைய மனசாட்சி நினைவுபடுத்தும் சில புனித பொருட்களும் இங்க காட்சிப்படுத்தப்பட்டுக்குங்க. அவத்த தான் நம்ம இப்ப பார்க்குறோம். இயேசுவோட நற்செய்தி இந்தியாவுல அறிவிக்க ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் பயணம் செஞ்ச அந்த மகத்தான திருத்தூதனுடைய அர்ப்பணிப்பும் நம்மளோட மனதுல வந்து உயிர் பெறுது இங்க இல்ல. இங்கே காட்சிப்படுத்தப்பட்டுள்ள பழமையான சிலுவைகள், ஓவியங்கள் மற்றும் வரலாற்று சின்னங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா, பல நூற்றாண்டுகளாக கிறிஸ்துவ விசுவாசம் இந்த மண்ணில் வேரூன்றி இருப்பதை எடுத்துக்காட்டுது. இந்த அருங்காட்சி பகுதியில நடந்து செல்லும்பொழுது, நம்ம வெறும் பொருட்கள பார்க்கறதில்ல. மாறா பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தின் வரலாற்றின் நேரிய அனுபவமா இருக்கு. ஒவ்வொரு பொருளும் ஒரு கதைய சொல்லுது. ஒவ்வொரு நினைவு சின்னமும் ஒரு தியாகத்த நினைவூட்டுது. ஒவ்வொரு சாட்சியும் இயேசுவுக்காக வாழ்ந்த ஒரு புனிதரோட வாழ்க்கைய நமக்கு எடுத்துக்காட்டுது. புனித தோமையார் இயேசுவின் உயிர்த்தெழுத முதலில் சந்தேகிச்சாரு. பின்னர் பார்த்தீங்கன்னா, என் ஆண்டவரும் கடவுளும் நீரே என்று உலகத்தோட மிக அதிகமான விசுவாச அறிக்கைய வெளிவிட்டாரு. அந்த விசுவாசத்தோட சாட்சி தான் இன்னைக்கு இந்த திருத்தலத்துல பாதுகாக்கப்படுற புனித வரலாறு. இங்க ஜெபிக்கும் பொழுது நம்மளோட வாழ்க்கை இறைவனிடம் புதிதா அர்ப்பணிக்கப்பட நம்ம அழைக்கப்படுறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறமா வேர்ட் ஆஃப் காட் பிரெட் ஆஃப் லைஃப் சேனல சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கங்க. தினமும் இறை வார்த்தையோட வளருங்க. புனித தோமையாரே எங்களுக்காக மன்றாடும். நன்றி இறைவா.